தீபாவளிக்கு கும்பலில் துணி கடையில் பர்ச்சேஸ் பண்ணுற வேலையை நான் வச்சுக்க மாட்டேங்க. ஒன்று தீபாவளிக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே துணி எடுத்துருவேன். அப்படி எடுக்க முடியலன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிடுவேன். இந்த பிங்க் கலர் சாரீ வந்து ஆன்லைனில் தான் எடுத்தேன். பனாரஸ் சாண்ட்ரி காட்டன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 569. லைட் வெயிட் சாரீ. இந்த பிங்க் கலரில் என்கிட்ட சாரீ இல்லை, அதனால் இந்த பிங்க் கலரில் எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா கேரளா சாரீ. இது எப்போ வாங்கினேன்னு கேளுங்க. ஓணம் ஃபெஸ்டிவல் வந்ததில்ல, அப்போ எடுத்தது. கடையில் தான் இதை எடுத்தேன். இது எனக்கு இல்லைங்க, என் பொண்ணுக்கு. அவங்க வந்து காலேஜ் போகிறாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் கேரளா சாரீ எடுத்து கட்ட போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக எடுத்தேன். ஓணம் ஃபெஸ்டிவல் அப்போ அவங்களால கட்ட முடியல, அதனால் புதுசாகவே இருக்குது. இன்னும் அவங்க மீஷோவில் வந்து குர்த்திஸ் டாப்ஸ்லாம் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 2 சாரியோட ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு நானே பண்ணிவிடுவேன். இது நைட்டி. எப்போயுமே நைட்டிலே இருப்போம். தீபாவளிக்கும் ஒரு நைட்டி எடுத்துக்கலான்னு எடுத்துட்டேன். அடுத்து மழை வெயிலுன்னு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. வெயில் காயும் போதே குழம்பு மிளகாய் தூள் அரைக்கலான்னு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடைகளில் விற்கிற மிளகாய் தூள் வந்து வாங்க மாட்டேன். கொஞ்சம் இருக்கும்போது வீட்டிலேயே நான் அரைச்சி வச்சுக்குவேன். இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் வாங்கினது. சைஸு சின்னதாக இருந்தாலும் காரம் அதிகமாக இருக்கும். அதுக்கான செலவுகளும் காய வச்சு எல்லாத்தையும் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் தூள் எப்படி அரைக்கலான்னு நம்ம சேனல்லே இருக்குது, பாருங்கள். இங்கே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முறுக்குக்கு வந்து அரிசி கழுவி காய வச்சு கூடவே பச்சை பயிரும் காய வச்சு வறுத்து போட்டிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து, கடலை பருப்பு இதெல்லாம் வறுத்து ஆற வச்சு இது கூடவே சேர்த்து முறுக்குக்கு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தீபாவளிக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம முடித்து வச்சாதான் தீபாவளிக்கு வந்து நம்ம பலகாரம் சுடுறதுக்கு சரியாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பச்சரிசியை வந்து 6 மணி நேரம் ஊற வச்சு கழுவி துணியில் வந்து காய போட்டிருக்கேன். இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா அதிரசத்துக்கு இல்லைங்க, இடியாப்பத்துக்காக. இடியாப்பத்துக்கு வந்து ஈர அரிசியை அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முறுக்கு மாவு. இங்கே பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கு ஈர அரிசி காய வச்சுருந்தேன்ல, அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சு அதை வந்து இட்லி பாத்திரத்தில் போட்டு அவிச்சு எடுத்து ஆற வச்சுருக்கேன். வெயிலில் காய வச்சு இதை வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்குவேன். உங்கள் வீட்டில் தீபாவளி வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.